இந்த யுஜிசியினுடைய புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறிப்பாக ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை வலியுறுத்தக்கூடிய இந்த ஈக்குவலிட்டி பில் என்று சொல்லப்படுற இந்த யுஜிசியினுடைய பில்லை அமல்படுத்தக்கூடாது என்கின்ற போராட்டங்கள் மிக முக்கியமாக வட மாநிலங்கள்ல நடந்தது. அதையொட்டி அது நீதிமன்றத்திற்கு வழக்காக செல்கிறது. நீதிமன்றத்திற்கு போன அவர்கள் வச்சிருக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னா, கல்வி வளாகத்திற்குள்ள சாதி இந்த பிரியாம்பிள்ல சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, காஸ்ட், ஜெண்டர், ரேஸ், பர்த் பிளேஸ், ரிலீஜனு, பர்சன் வித் டிசபிலிட்டி, அந்த மாதிரி இந்த 6 விஷயங்கள்ல டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த கைட்லைன்ஸ் இருக்குன்னு பிரியாம்பிள் சொல்லுது. இந்த 6 விஷயத்தை விட கல்வி வளாகத்திற்குள்ள ரேக்கிங் தான் பிரையாரிட்டியா இருக்கும். அப்ப ரேக்கிங்கை நீங்க எப்படி தடுக்கிறது அப்படின்னு வரும்போது ஆன்டி ரேக்கிங் கமிட்டி, ஆன்டி ரேக்கிங் பில் இருக்கு, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு அவங்க என்ன வாதத்தை சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்கன்னா, ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைபாவோ ஒரு ஷெட்யூல் காஸ்டாவோ அல்ல அதர் ஓபிசியா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இயர்ல வரக்கூடிய ஜெனரல் மாணவரை வந்து ரேகிங் பண்ணிட்டாருன்னு சொன்னா, அந்த மாணவர் ரேகிங்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த ஷெட்யூல் ட்ரைபோ ஷெட்யூல் கிளாஸோ அல்லது ஓபிசியாவே இருக்கக்கூடிய மாணவர் அதை கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாரு, தப்பித்துக் கொள்வதற்கு பயன்படுத்துவாருல்ல. அப்ப இந்த பில் வந்து கல்வி வளாகத்திற்குள்ள கேம்பஸஸ்க்குள்ள ரேகிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமாக்கத்தான் உதவுமே தவிர ரேகிங் மாதிரியான கொடுமைகளை வந்து தடுக்காது என்று அவங்களுடைய வாதத்தை வச்சாங்க. ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா மெரிட் போயிரும் வந்த ஜட்ஜ்மெண்ட்னால தான் இன்னைக்கு ஓபிசிக்கு வெறும் 27 விழுக்காட்டுக்குள் இடஒதுக்கீடு ஒதுங்கி இருக்கு. இன்னைக்கு ஓபிசியினுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கும் இடஒதுக்கீட்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இவங்க அழுத அந்த மெரிட்ங்கிறதான். தோழர்களே, இந்த யுஜிசியினுடைய புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் 2026, இந்த நெறிமுறைகளை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கம் இந்த சட்டத்திற்கான வழிகாட்டுதல் வெளியிடப்பட்ட உடனேயே ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டது. அதற்கு பிறகு வடமாநிலங்கள் முழுவதும் இந்த யுஜிசியினுடைய புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறிப்பாக ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை வலியுறுத்தக்கூடிய இந்த ஈக்குவலிட்டி பில் என்று சொல்லப்படுற இந்த யுஜிசியினுடைய பில்லை அமல்படுத்தக்கூடாது என்கின்ற போராட்டங்கள் மிக முக்கியமாக வட மாநிலங்கள்ல நடந்தது. அதையொட்டி அது நீதிமன்றத்திற்கு வழக்காக செல்கிறது. இப்ப நீதிமன்றத்திற்கு போன அவர்கள் வச்சிருக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னா, கல்வி வளாகத்திற்குள்ள சாதி இந்த பிரியாம்பிள்ல சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, காஸ்ட், ஜெண்டர், ரேஸ், பர்த் பிளேஸ், ரிலீஜனு, பர்சன் வித் டிசபிலிட்டி, அந்த மாதிரி இந்த 6 விஷயங்கள்ல டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த கைட்லைன்ஸ் இருக்குன்னு பிரியாம்பிள் சொல்லுது. அப்ப இந்த 6 விஷயத்தை விட கல்வி வளாகத்திற்குள்ள ரேக்கிங் தான் பிரையாரிட்டியா இருக்கும். அப்ப ரேக்கிங்கை நீங்க எப்படி தடுக்கிறது அப்படின்னு வரும்போது ஆன்டி ரேக்கிங் கமிட்டி, ஆன்டி ரேக்கிங் பில் இருக்கு, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு அவங்க என்ன வாதத்தை சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்கன்னா, ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைபாவோ ஒரு ஷெட்யூல் காஸ்டாவோ அல்ல அதர் ஓபிசியா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இயர்ல வரக்கூடிய ஜெனரல் மாணவரை வந்து ரேகிங் பண்ணிட்டாருன்னு சொன்னா, அந்த மாணவர் ரேகிங்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த ஷெட்யூல் ட்ரைபோ ஷெட்யூல் கிளாஸோ அல்லது ஓபிசியாவே இருக்கக்கூடிய மாணவர் அதை கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாரு, தப்பித்துக் கொள்வதற்கு பயன்படுத்துவாருல்ல. அப்ப இந்த பில் வந்து கல்வி வளாகத்திற்குள்ள கேம்பஸஸ்க்குள்ள ரேகிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமாக்கத்தான் உதவுமே தவிர ரேகிங் மாதிரியான கொடுமைகளை வந்து தடுக்காது என்று அவங்களுடைய வாதத்தை வச்சாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னதுன்னா, இது லாஜிக்கலா சரியாதானே இருக்கு, இந்த பில்லுல இப்படி ஒரு ஃபிளா இருக்கு, அதை சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஸ்டே கொடுக்குறாங்க.
இந்திய மாணவர் சங்கத்தினுடைய பத்திரிகை செய்தியும் சொல்றோம், நாங்களும் தெளிவாக சொல்றோம். இந்தியாவில் ரேகிங் தலை தூக்கி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ரேகிங்க்கு எதிரான போராட்டத்தை நடத்தி ஆன்டி ரேகிங் பில்லை வாங்கிய இயக்கம் இந்திய மாணவர் சங்கம் என்கின்ற அந்த பெருமையோடு நாங்கள் சொல்ல விரும்பப்படுவது, இந்த பில் அந்த ரேகிங் கமிட்டியை வலுப்படுத்துவதற்கு உதவி செய்யக்கூடிய பில்லே தவிர அதை மழுங்கடிப்பதற்கான உதவியாக இருக்காது. ஏன்னா நீங்க ரேகிங் எடுங்க, நீங்க ஒரு டேட்டா எடுங்க, சுப்ரீம் கோர்ட் கால் கொடுங்க. இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்பட்ட ரேகிங் வழக்குகளில் எல்லாம் ரேகிங் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர் எந்த காலகட்டத்திலாவது நீங்க விகிதாச்சாரத்துல போங்க, ஒரு தலித் மாணவனோ ஒரு மைனாரிட்டி மாணவனோ அல்லது ஒரு பழங்குடியை சார்ந்த மாணவனோ அல்லது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாணவன் பிறப்பால் உயர் சாதி என்று சொல்லக்கூடிய ஒருவனை ரேகிங் செய்துவிட்டான் என்று இந்தியாவில் வழக்குகள் பதிவாகி இருக்கிறதா என்று பார்த்தாலும் கூட, தேடி பார்த்தாலும் காண கிடைக்காத வழக்குகள் தான் ரேகிங்ல இருக்கு. அப்ப ரேகிங் எப்படி நடக்குது? நீங்க ரோஹித் விமலா வழக்கை எப்படி பாக்குறீங்க? நீங்க இங்க சென்னை ஐஐடில ஃபாத்திமா லத்தீப்ங்கிற ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டாங்க. ஏன் தற்கொலை செய்து கொண்டாங்க? ஜேஎன்யூல மாணவன் முத்துகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டார். ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? நீங்க எய்ம்ஸ்ல மெடிக்கல் காலேஜ்ல சீட் எடுத்த சரத் பிரபுங்கிற மாணவன் தற்கொலை செய்து கொண்டான். அவனே வந்து கருணை கொலை செய்யக்கூடிய அந்த ஊசியை அவனே போட்டுட்டு செத்து போனான். ஏன் செத்து போனான்? இந்த படுகொலைகள் எல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷனல் மாடல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இந்த 7 காரணங்கள் தான் அதற்கு பின்னாடி இருக்கிறது. பிறப்பால் ஒருவன், சாதியால் இந்த சமூகம் அவன் தாழ்த்தப்பட்ட சாதி என்று சொல்லி சொல்லி உனக்கு இந்த கல்வி வளாகத்தில் இந்த கோர்ஸ் படிப்பதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி சமூக புறக்கணிப்பு செய்கின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்பை, ஃபெலோஷிப்பை டைரக்டா ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரே தலையீடு செய்து ஏபிஇ லெட்டர் மீது பரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லி ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொடுத்த டைரக்ஷனால ரோஹித் விமலாவுடைய ஃபெலோஷிப் நிறுத்தப்பட்டது. அவனை படிப்பதை தவிர வேற எந்த செயல்பாட்டுக்குள்ளையும் பல்கலைக்கழகத்திற்குள்ள அனுமதிக்க கூடாது என்று அந்த பல்கலைக்கழகம் அவனுக்கு உத்தரவு கொடுக்குது. அவனுக்கு லைப்ரரி டைம் ஒதுக்குறாங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் ரோஹித் விமலா லைப்ரரிக்கு வரணும், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவன் கேம்பஸ்குள்ள வரணும், வேற எந்த காரணத்துக்கும் கேம்பஸ்குள்ள செயல்படக்கூடாது என்று ரோஹித் விமலாவை கட்டி வைத்ததற்கு காரணம் என்ன? அவன் பிறப்பால் ஒரு தலித் என்பதை தவிர வேற எந்த காரணமும் இல்லை. அவன் பிறப்பால் தலித்தாக இருப்பதோடு மட்டும் ஏபிவிபிக்கோ ஒன்றிய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கோ எரிச்சல் வரல. அவன் தலித்தா இருந்து கொண்டு அவன் விடுதலைக்கான அரசியலை பேசுகிறான், சனாதன தர்மத்திற்கு எதிரான அரசியலை பேசுகிறான், சமத்துவத்திற்கான அரசியலை பேசுகிறான். எப்படி அவன் பேச முடியும் என்பதுதான் அந்த அரசுக்கு எரிச்சலை ஊட்டி ரோஹித் விமலாவை தற்கொலைக்கு தூண்டியது. அப்ப இதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய பதில் என்ன? இந்த படுகொலைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன் என்ன? நீங்கள் காலம் காலமாக சாதாரண பட்டியல் மக்கள், சாதாரண பழங்குடி மக்கள், சாதாரண கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய மக்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், இங்க இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளர்கள் போராடி ஏதாவது உரிமை பெற்றுக் கொடுத்தால் அதையெல்லாம் தடுக்கக்கூடிய இடத்தில் முன்னுரிமையில் இருக்கக்கூடியது உச்ச நீதிமன்றம் தான். நீங்க இந்திரா சாணி கேஸ் எடுத்துக்கோங்க. அந்த வழக்கு என்ன சொல்லுது? மெரிட் போயிடும் அழுதாங்க. யாருக்கு மெரிட் போயிடும்? ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா மெரிட் போயிடும் சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா மெரிட் போயிடும் வந்த ஜட்ஜ்மெண்ட்னாலதான் இன்னைக்கு ஓபிசிக்கு வெறும் 27 விழுக்காட்டுக்குள் இடஒதுக்கீடு ஒதுங்கி இருக்கு. இன்னைக்கு ஓபிசியினுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கும் இடஒதுக்கீட்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இவங்க அழுத அந்த மெரிட்ங்கிறதான். ஆமா, இந்திரா சாணி கேஸ்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல ஒரு கன்சர்ன் இருக்குல்ல, அதனால மெரிட்டை பாதுகாக்கணும்ல, 50 விழுக்காட்டை இடஒதுக்கீடு தாண்டிடாமல் பாதுகாக்க வேண்டும், 50 விழுக்காடு மெரிட் வேணும் அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொன்னது. அதனுடைய விளைவு என்ன? 70% மேல் இருக்கக்கூடிய ஓபிசிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒதுக்கீடு 27%. இப்ப இங்க பாதிக்கப்பட்டது யார்? இப்ப 27% ஒதுக்கீடு ஓபிசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில் இன்றைய வரைக்கும் ஐஏஎஸ் ஆகும், ஐஎஃப்எஸ் ஆகும், ஐபிஎஸ் ஆக இருக்கக்கூடிய ஓபிசியினுடைய எண்ணிக்கை என்ன? ஆர்டிஐல வெளியே வந்திருக்கு தகவல். உயர் சாதியினர் தான் 69 விழுக்காட்டுக்கு மேல இருக்காங்க. நீங்க பேக்வர்டு கிளாஸ் வெறும் 6 விழுக்காடு தான் இன்னைக்கு இருக்காங்க. நீ மெரிட் 50% வச்சுக்கோ, 50% ரிசர்வேஷன் கொடுன்னு சொல்லுச்சு சுப்ரீம் கோர்ட். ஏன் இன்னை வரைக்கும் 50% ஓபிசியில, எஸ்சி எஸ்டி உடைய எஸ்சியில எஸ்சி ஓபிசி என்கின்ற இந்த விகிதாச்சாரம் ஏன் இன்னை வரைக்கும் 50 விழுக்காடு இன்றைய வரைக்கும் அமல்படுத்தப்படவில்லை என்பதை அப்சர்வேஷன் என்னைக்காச்சும் இந்த சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கா? நான் இன்னும் தெளிவாக கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கா? நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நியமனத்துல சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கா?
நீங்க டெல்லியில கலவரம் ஏற்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு உரிய முறையில் அரசு தலையீடு செய்ய வேண்டும், கலவரத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், அனுராக் தாக்கூர் மேல எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னாரு. சொன்னவர் முரளிதரன்கிற ஜட்ஜு. நைட்டோட நைட்டா அவர் அந்த கோர்ட்டுக்கு அடுத்த நாள் பிராக்டிக்ஸ்க்கு ஜட்ஜா வர முடியல. இதான் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆனா நீங்க பாருங்க, கர்ணன் ஒரு ஜட்ஜ் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, சுப்ரீம் கோர்ட்டை சேலஞ்ச் பண்ணாரு. அவர் பிறப்பால் ஒரு தலித். அவருக்கு என்ன கொடுத்தாங்க, அவரை பைத்தியம்னாங்க. அவருக்கு மூளை புத்தி சுவாதனை கெட்டு போச்சுன்னு சொன்னாங்க. ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு நீதிபதிகளுக்குள்ளேயே சாதிய படிநிலைகள் இவ்வளவு மோசமாக வேலை செய்தால் சமூகத்தின் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய கல்வி வளாகத்திற்குள் சாதி எவ்வளவு மோசமாக செயல்படும் என்கின்ற புரிதல் இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு இல்லையா என்கின்ற கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு. பிரின்ஸ் பேசும்போது சொன்னார், உப்பு சப்பு இல்லாத இந்த சட்டத்துக்கா நாம அப்படின்னு கேட்டார். நாம 1921 அகமதாபாத் மாநாட்டில் மௌலானா ஹஜரத் மொஹானி கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் கேட்டாரு. ஆனா நமக்கு கிடைச்சது என்னமோ சாதாரண அரசியல் சுதந்திரம் தான். பொருளாதார சுதந்திரம் இன்ன வரைக்கும் கிடைச்சிருக்கா? சமூக சுதந்திரம் இன்னை வரைக்கும் கிடைச்சிருக்கா? இன்னைக்கும் போராட வேண்டி இருக்கு. இன்னைக்கும் சாம்சங்ல சங்காமிக்கிறக்கே போராட வேண்டி இருக்கு. அதுக்காக சுதந்திரம் வேணானா சொல்லிட முடியும்? போராட்டங்கள் தான் நம்முடைய கிடைக்கப்பட்ட உரிமைகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அதை போராடுவதற்கு இந்த யுஜிசியினுடைய பில்லை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக அதை அமல்படுத்துங்கள் என்று இந்திய மாணவர் சங்கம் கேட்கிறோம். இதுல என்ன தவறு இருக்க போகுது? ஆயுதமே இல்லாம போராடுறதுக்கும் ஆயுதத்தோடு போராடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்போ சாதிய மனநிலைக்கு எதிராக, பிறப்பு அடிப்படையில் ஒருத்தன் ஒடுக்கப்படுவதற்கு எதிராக போராடுவதற்கு, நியாயம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த யுஜிசியினுடைய புதிய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நம்முடைய போராட்டங்களை கட்டமைப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாம் பெற முடியும் என்பதில் இதுல பல்வேறு மாற்று கருத்துக்கள் பல்வேறு நபர்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் கூட இதை முழுமையாக அமல்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. யுஜிசியினுடைய ரெகுலேஷன்ல சோசியல் ஈக்குவாலிட்டியை உறுதிப்படுத்துவதற்கு அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள ஹையர் எஜுகேஷன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர், சோசியல் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர் உருவாக்குங்க. அதுக்கு கீழே சமத்துவ படை, ஈக்குவாலிட்டி ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடை உருவாக்குங்கன்னு சொல்றாங்க. இதைத்தான் ஜஸ்டிஸ் சந்துரு தனிநபர் ஆணையத்தின் மூலமாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல். அவர் சொல்றது என்ன, சமூக நீதி படை என்று உருவாக்குங்கன்னு சொல்றாங்க. அப்போ நாம கேட்கக்கூடிய அந்த சில கோரிக்கைகளும் இதுக்குள்ள இருக்கு. அதை நியாயமாக அமல்படுத்த வேண்டியதற்கான போராட்டங்களை நாம் நடத்த வேண்டியது இருக்கு என்பதை தான் நாம் இதிலிருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல இன்றைக்கு மிக மோசமாக உயர்கல்வி நிறுவனங்கள்ல அந்த பிரியாம்பிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு கேம்பஸ்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டான்னா கல்வி பெறுவதை அவனுடைய லெஜிட்டிமேட் ரைட்ஸ், அந்த லெஜிட்டிமேட் ரைட்ஸை எதுவுமே மறுக்க கூடாது. அப்படி மறுக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த 7 விஷயங்களுக்கு எதிராக ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி அதை உறுதி செய்வதை, அதற்கான வழிகாட்டுதல்களை உருவாக்குவதை முறைப்படுத்த வேண்டும் என்று அந்த பிரியாம்பிள் தெளிவா சொல்லுது. நீங்க லெஜிட்டிமேட் ரைட்ஸ்னா நீங்க ஐஐடிக்குள்ள ஒரே நீங்க எஸ்சி எஸ்டின்னு அப்படியெல்லாம் கூட வேண்டாம். ஓபிசி இருக்காங்க, ஐஐடிக்குள்ள யாரால அட்மிஷன் போக முடியும்? நீங்க ஜேஇல அட்வான்ஸ்ல கிளியர் பண்ணாதான் ஐஐடிக்குள்ள போக முடியும். ஜேஇ அட்வான்ஸுக்கு ஆகாஷ் நடத்தக்கூடிய கோச்சிங் கிளாஸ் 1.5 லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. மினிமம் 1.5 லட்ச ரூபாய் ஃபீஸ் கொடுத்து கோச்சிங் போறவரால் தான் ஜேஇ அட்வான்ஸை கிளியர் பண்ண முடியும். அப்போ வர்க்க ரீதியாக உயர் வர்க்கத்துல அல்லது மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒருவரால் தான், ஒருவருடைய பையனால தான் ஐஐடிக்குள்ள இன்னைக்கு சேர முடியும். அந்த ஐஐடிக்குள்ள மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் படிக்கக்கூடிய ஐஐடிக்குள்ளேயே நீ வெஜ் நான்வெஜ்னு சொல்லி அடிச்சுக்கிறான். நான் உட்கார்ற இடத்துல நீ எப்படி நான்வெஜ் சாப்பிடலாம், என் கேண்டீன்ல உட்கார்ந்து நீ நான்வெஜ் சாப்பிடலான்னு கேட்கிறான். அப்போ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல என்னுடைய உணவு பழக்க வழக்கத்தை கூட நான் மாற்றிக்கொண்டாதான் ஒரு கல்வி நிலையத்தில் படிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய லெஜிட்டிமேட் ரைட்ஸ் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. அந்த லெஜிட்டிமேட் ரைட்ஸ், அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த உரிமையை பாதுகாப்பதற்கு இதுநாள் வரைக்கும் யுஜிசியிடம் என்ன வழிகாட்டுதல் இருக்கிறது என்கின்ற கேள்வியிலிருந்து இந்த பில்லை நாம பார்த்தோம் என்று சொன்னால் இது போராடுவதற்கு ஒரு ஆயுதம். அந்த அடிப்படையில் இந்த ஆயுதத்தை ஏந்தி போராடுவதற்கு இந்திய மாணவர் சங்கம் எங்கேயும் தயக்கப்பட போவதில்லை. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எங்கேயும் தயங்கப்பட போவதில்லை. இந்த ஆயுதத்தை எடுத்து கல்வி வளாகத்திற்குள் சாதி, மத, பிறப்பு, பர்த் பிளேஸ் உள்ளிட்ட ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, டிசபிலிட்டிக்கு எதிரான, ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை முன்னின்று நடத்துவோம். அதைதான் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய அமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது. இந்தியாவில் சாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக, பாலின ரீதியாக பாகுபாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில்
இத்தகைய பாகுபாடுகளுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவது இந்திய மாணவர் சங்கத்தின் கடமையாகும் என்று எங்களுடைய அமைப்பு வழிகாட்டி அடிப்படையில் எங்களுடைய கடமையை செவ்வன செய்வோம். அதற்கு தடையாக ஏபிவிபி, அமித்ஷா, நரேந்திர மோடி யார் வந்தாலும் இந்திய மாணவர் சங்கத்திற்கு அச்சமில்லை. ஏனென்றால் எங்களுடைய வரலாறு ஒருபோதும் மண்டியிட்ட வரலாறு கிடையாது. அது இந்திய மாணவர் சங்கத்தினுடைய முன்னோடி அமைப்புகளாக இருந்த தமிழக மாணவர் சங்கத்தினுடைய என் சங்கரையாவினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். இந்திய மாணவர் சங்கத்தினுடைய 3வது அகில இந்திய தலைவராக இருந்த தோழர் சீதாராம் யெச்சூரி இந்திரா காந்தியிடம் நடத்திய எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்ட வரலாற்றை எடுத்து பாருங்கள். நெஞ்சிலத்தோடு போராடுவோம், வெற்றி பெறுவோம். இன்குலாப் ஜிந்தாபாத், எஸ்எஃப்ஐ ஜிந்தாபாத்.